உங்களை யாவரும் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு குடும்பமாக ஒரு சபையாக சேர்ந்து இந்த விஷுவல் மூலியமாக ஆராதிக்கிறது எவ்வளோ மகிழ்ச்சி. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நாளிலே உங்களோட ஆராதிப்பதில். நீங்கள் ஒரு குடும்பமாக ஒரு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு ஆராதிங்க. ஆண்டவரை கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஆராதிங்க. இந்த நாளில் ஆவியானவர் நம்ம மத்தியில் இடைப்படுவார். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த விஷுவல் மூலியமாக ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும், உம்மை ஆராதிக்கும் ஆண்டவரே. கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னொரு நாளுக்குள் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்து நல்ல ஒரு உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்த ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு குடும்பமாக ஆண்டவரே நீர் சேர்த்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் ஒரு குடும்பமாக எங்களோட வீட்டில் உண்மை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே உண்மை தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரை இறங்கி வந்து ஒவ்வொருத்தரையும் அபிஷேகம் பண்ணட்டும் ராஜா. அப்பா, பெந்தகோஸ் நாளிலே ஆண்டவரே நீ இறங்கி ஒவ்வொரு நாவுகளையும் அபிஷேகம் பண்ணது போல ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே அந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உண்மை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே அக்கினியின் ஜுவாலையால் நீர் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. அவங்க வீட்டில் ஆண்டவரே ஒரு உற்சாகத்தையும் ஆண்டவரே ஒரு நல்ல பலனை இந்த நாளில் தாரும் ராஜா. நீ தொடர்ந்து ஆசீர்வாதம் வழி நடத்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஊற்றிடுமே உந்தன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஆண்டவரே. நீ பெந்தகோஸ் நாளில் எப்படி இறங்கினியோ போல ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த நாளில் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. உமது வல்லமையினால் ஆண்டவரே துதிக்கும் ஆராதிக்கும் நீர் வழி நடத்தும். ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோட. ஊற்றிடுமே ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோட. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே உமக்காக எழுந்திட. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோட. ஆண்டவரே, நீ பெந்தகோஸ் நாளிலே ஆண்டவரே எப்படி இறங்கினியோ ஆண்டவரே அக்கினியின் நாவுகள் இந்த நாளில் எங்க பொழிய செய்யும் ஆண்டவரே. அப்ப அப்போஸ்தலர் நாளில் செய்தது போல இன்றே செய்யும் ஆண்டவரே, இந்த நேரத்திலே செய்யும். பெந்தகோஸ் நாளில் செய்தது போல அக்கினியில் நாவல்கள் பொழிந்திடுமே. பெந்தகோஸ் நாளில் செய்தது போல அக்கினியில் நாவல்கள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாளில் செய்தது போல இன்றே செய்ய வேண்டுமே ஆண்டவரே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றே செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோட. மாம்சமான யாவரும் மேலும் உமது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் ஆண்டவரே இந்த நாளில் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல ஆண்டவரே மாம்சமான இருக்கிற எங்கள் மேல ஆண்டவரே உமது ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. வல்லமையான ஆவியை நீர் ஊற்றும் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோட. வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை வல்லமை
ஆண்டவரே, நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. We praise you, Lord. We give you glory and honor, Lord Master. You are our Father, Lord Master. There's no one can stand against you, Lord Master. There's no one love like you, Lord Master. There's no one have compassion like you, Lord Master. You're the great in everything, Lord Master. That's how you loved us. You died for us in the cross, Lord Jesus. Lord, today, open our eyes, Lord Master. Our eyes of wisdom to see you, to acknowledge, to declare that who you are, Lord Master. We want to give you all glory and honor, Lord Master. We praise you. Let your Holy Spirit guide us, Lord Jesus. Let your Holy Spirit touch each and every one that's worshiping you now in their house, as a family, as a church. We're going to bless them. We're going to anoint them, Lord Master. That's how you anoint David, Lord Master. We're going to anoint everyone to open the eyes of the wisdom in their life. As we together, let's worship the God, the living God, the God that saved us from sinful life. Open the eyes of my heart. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Let's sing again. Open the eyes of my heart, Lord. Open the eyes
worship you, Lord. Glory, Lord Master. There's no one like you, Lord Master. You're the holy God, Master. There's no God like you, Lord Master. There's no God holy like you. You alone is deserving everything, Lord Master. You alone, God, that can deserve our worship, our praise. You are holy, Lord Master. Let your Holy Spirit, Lord Master, guide us. Anoint us, Lord Master. ஆண்டவர் இந்த நாள் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. அப்பா நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமான தேவன் ஆண்டவரே. உம்மை போல பரிசுத்தமான தேவன் இந்த உலகத்திலே இல்லை ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ராஜா. ஆவியானவரே எங்களை தொடும் ஆண்டவரே. Let your teachable spirit guide us in our life, in our thought, Lord Master, to know about you, Lord Master, to get closer to you, Lord Master. Let your Holy Spirit guide us. Let your Holy Spirit guide us, Lord Master. In this time of difficult time, Lord Master, let your Holy Spirit lead us to get closer to you more, Lord Master, to know about you more, Master, rather than we are spending our time in waste, Lord Master. Let your knowledge of your God, Lord Master, be with us. We praise you. We praise you, Holy Spirit. We praise you, God. We praise you, Father. Exalt your name. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைத்த என் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் கால்கள் தள்ளாடும் போது ஆண்டவரே நீர் ஆண்டவரே உன் கரம் பிடித்து வழி நடத்தினே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இரவும் பகலும் ஆண்டவரே காணாமல் ஆண்டவரே நீங்கள் கண்மணி போல காத்து வழி நடத்தினீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா உம்மை போல நேசிக்கிற ஆண்டவர் எங்களுக்கு யாருமே இல்லை ராஜா. அப்பா ஒரு தாயை போல ஆண்டவரை தந்தையை போல நேசிக்கிற தகப்பன் நீர் ஒருவர் மட்டுமே ராஜா. உம்மை போற்றுகிறோம் ராஜா. உமது ராஜ்யம் வளர்க ஆண்டவரே. அப்பா உமது பரிசுத்தம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இடைப்பட ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தும் ஆவியானவரே. அப்பா என்றென்றைக்கும் ஆண்டவரே எங்கள் மறவாமல் நினைத்த தேவன் நீர் ஒருவர் மட்டுமே ராஜா. இஸ்ரவேல் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே, எங்கள் கண்மணி போல காத்து வழி நடத்தின எபினேசரே உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்தீரே, வாக்குத்தத்தம் தந்தீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோமா? மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு ஒருவருக்கு நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம் ராஜா. உன் வல்லமை நிறைந்த கரங்களால் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இரவும் பகலும் காணாமல் ஆண்டவரே நீர் எங்களை கண்மணி போல வழிநடத்தின எபினேசரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்ரோயே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டுமே ஆண்டவரே. அப்பா, எங்கள் கால்கள் ஆண்டவரே தள்ளாட விட மாட்டீர் ஆண்டவரே. அப்பா, சோர்ந்து போன நேரம் எல்லாம் ஆண்டவரே உமது கரங்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்தில் ஆண்டவர் உம்மை ஆராதி கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை நீ அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. அப்பா, உங்கள் மனத்தில் இருக்கும் எந்த குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளில் நீ தீர்த்து வையும் ஆண்டவரே. ஆவியானவர் கொண்டு அபிஷேகம் பண்ணுமா Lord. Let your Holy Spirit guide them, Lord Master. There's no people are worshiping you, Lord Master. Let your Holy Spirit guide them, Lord Master. Take away all the obstacles that stops to worship you, Lord Master. அப்பா, உம்மை ஆண்டவரே ஆராதிக்க எந்த தடைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, உம்மை கெட்டி நெருங்க எந்த தடைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறையடிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான பிரசன்னத்தை கொண்டு ஆண்டவரே நாங்கள் முறையடிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் தொடும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் வல்லமையாக இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் கொண்டு ஆண்டவரே அற்புதமான காரியங்கள் நீ செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. உமது வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உமது அற்புத பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தொடும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அபிஷேகம் பண்ணும். உச்சந்தலையில் உள்ளங்கால் வரை ஆண்டவரே ஆவியானவர் கொண்டு நீர் அபிஷேகம் பண்ணும் இந்த நாளிலே ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆண்டவரே ஏனோ தானோ இல்லாதபடி ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் பட்ட ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆராதனையாக ஆண்டவரே நீர் இந்த நாளிலே தொடும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு ஒருவருக்கு நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Oh, thank you Jesus, thank you Master. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காண கொடுத்த கிருபைக்காக உம்மை சோஸ்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட நீர் நடக்கிற தெய்வமாய் எங்களோடு கூட துணை வருகிற கடவுளாய் இருப்பதுக்காக உம்மை சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் அநேக காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது, வியாதிகள் கர்த்தாவே எங்களை சுற்றிலும் காணப்படுகிறது. ஆனாலும் எங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை போஷித்து எல்லா நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளாக எங்களை நீர் வைத்திருப்பதுக்காகவுமே நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ராஜா. நீர் நல்லவர் என்று சொல்லி நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் வாழ்க்கையை நீர் போதுமானவர் என்று சொல்லி உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதிகமாகவே நீர் செய்கிற கடவுளாய் இருப்பதற்காக உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை கரம் நீட்டி காத்து வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போக்கிலும் வாரத்திலும் ஆண்டவரே நீர் துணை செய்கிற
தெய்வமாய் இருப்பதற்காக நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கேட்டு எங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பதில் கொடுத்து வருவதற்காக நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்திற்கு பதில் சில நேரங்களிலே தாமதமானாலும் கூட ஆண்டவரே, ஏற்ற நேரத்திலே கர்த்தர் எங்களுக்கு பதிலாய் வருவதற்காக நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் ஆண்டவரே. ஒரு பாடல் நிமித்தம் எங்களை பேசி நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் ராஜா. ஒரு சாட்சி நிமித்தம் நீர் எங்களை ஸ்திரப்படுத்துகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அந்த நம்பிக்கை விசுவாசத்தை கொடுத்து கர்த்தாவே நீங்கள் நடத்தி வருவதற்காக நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்மைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய மகிமையை நாங்கள் தேட வேண்டும் என்று சொல்லி எங்கள் மாநாட்டிலே கொடுத்திருக்கிற கருப்பொருளுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கை எங்கள் வார்த்தை உம்மை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடந்து கொள்ள ராஜா. அப்படியாய் தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து இந்த காலகட்டத்தில் எங்களை நடத்தும் சுவாமி. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரண கர்த்தர் நீர் என்று சொல்லி சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். As the Spirit of God leads us, let us pray. Father God, we thank you, Father, for this morning, for your word, the word that is our providence, the word that has given us our salvation, the word who is our Lord Jesus, who is so dear to us. Father, we give you all honor and glory to you and to our Lord Jesus and to your Holy Spirit. Father, this morning again, we want to continue to pray for this nation, Lord. We seek your face and your favor for this continued peace in this land of Malaysia. We pray that, Lord, that all the races will continue to be united to uphold peace in this land of Malaysia. We pray that, Lord, as being Christians, we seek you foremost as people of peace, because our Lord is a merciful God and a God of peace. Lord, we also want to continue to pray for our government and its leadership, O Father, that they will continue to govern this land in a good manner. We take a moment to remember their humanity, and they require prayer as we do, Lord, as they continue to make decisions which are difficult on behalf of the people of this nation. We pray for encouragement for them as they do their duties for this nation. We thank you, Lord, for this nation's democracy still upheld by the government. Lord, we place them in your hands as they continue to serve this nation and its people. In Jesus' precious name we pray. Amen. Dear Lord Jesus, we praise and thank you, God, for your faithfulness in carrying us through almost 3 months of social distancing. Father God, during this period, our children have been deprived of going to school. Nevertheless, Lord, you have made it possible for them to receive education through various online portals. We thank you, God, for this privilege that all our children have received. Father, we pray that you will help our children to appreciate this opportunity and to be focused in giving their best. We pray that you will help them to be disciplined and to give their best through this form of learning. Remove boredom and disinterest. Lord, we pray that you will frustrate the scheme of the evil one who tries to steal the attention span and focus. Help them to concentrate and help them to learn. Give them the needed strength and alertness of mind, Lord. Help them to enjoy learning through these ways, Lord. We pray, Lord, that until schools reopen and our children return back to their schools, you will watch over them. Protect them, God, and help them to be obedient to their parents and to always walk in your ways. May your word be a lamp to their feet and a light to their paths. Bless our children, Lord. In Jesus' name we pray. Amen. Let's say the Lord's Prayer together. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us.
and lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, and the power, and the glory, forever and ever. Amen. ஜூன் மாதம் வந்து விட்டது. ஆகவே அந்த காலவேளையில் கூட ஜூன் மாதத்தில் பிறந்தவர்கள், திருமண நாள் அனுசரிக்கிறவர்கள், விசேஷித்த அனுசரிக்க தயவு செய்து நீங்கள் எழுதிருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கேட்குறீங்களா? பாஸ்டர், நான் உட்காந்து இருந்தால் எழுதுறது யாருக்கு தெரியுப்பது? ஆண்டவருக்கு தெரியும். ஆக நீங்கள் இருக்கிற இடத்துல எழுதுறீர்கள். உங்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை எடுக்க ஆசைப்படுகிறேன். Let us look to God in prayer. We want to pray for all the June birthdays, anniversaries and special occasions. So just look to God in prayer. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Let us pray. அன்பின் தேவனே கர்த்தாவே, நின்று கொண்டு இருக்கிற நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு ராஜா நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதம் ஒரு விசேஷித்த மாதம். அப்பா, உங்களுடைய கிருபையின் கரம் அவர் ஒவ்வொருவரோடு கூட சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we want to pray for those who are celebrating a special occasion in the month of June. We pray that your grace and mercy and your hand will be upon them, oh Father. And ஒரு விசேஷமான இந்த MCO காலகட்டத்தில் கூட திருச்சபைக்கு கூடி நாங்கள் ஒன்றாக ஜெபிக்க முடியாதது கூட இவ்விதமாக இந்த காணொலியின் மூலமாக ஜெபிக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய தேவ சமூகம், தேவ பிரசனம், தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வரணும் ஜெபிக்கிறோம். Father, even during this MCO period, even though we are unable to come together as a church and pray for one another, we pray that your spirit will be there right now with them. And we pray, O Lord, that you will fill them with all your heavenly blessings. Lord, fill them with your grace and mercy. உங்களுடைய கிருபையினால், இரக்கத்தினால் அவங்களை தொடர்ந்து நிரப்பி வரணும் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த புதிய ஆண்டில் கூட ஒரு புது அனுபவத்தோடு ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வதியும் இன்னும் மண்டை நெருங்கி வர உதவி செய்யும். Let this new year bring a new blessing and also an opportunity to draw even closer to you. ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. Amen. இன்று வாசிக்க வேண்டிய பாடம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 19 21 வரை. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆமீன். And the scripture reading is taken from Exodus chapter 14 verses 19 till 21. Verse 19, and the angel of God who went before the camp of Israel moved and went behind them, and the pillar of cloud went before them and stood behind them. Verse 20, so it came between the camp of the Egyptians and the camp of Israel. Thus it was a cloud and darkness to the one, and it gave light by night to the other, so that the one did not come near the other all that night. Verse 21, then Moses stretched out his hand over sea, and the Lord caused the sea to go back by a strong east wind all that night, and made the sea into dry land, and the waters were divided. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என் ஆண்டவருக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்து இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னை கேட்டுக்கொண்ட உங்களுடைய அருமையான சபை போதகர் அருள் திரு ஜஸ்டின் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1982 ஆண்டிலே எனக்கு திருமணம் நடந்தது. 7 ஆண்டுகள் கழித்து 1989 ஆண்டிலே ஆண்டவர் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். அவன் பிறந்து 2வது தினத்தன்று அவனுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி டாக்டர்களால் எனக்கு அறிவிக்கப்பட்டது. என் உள்ளத்திலே பலவிதமான கேள்விகள், சோர்வுகள். நான் சோர்ந்து போன ஒரு நிலையிலே, ஆண்டவரே ஏன் இப்படி ஒரு சூழ்நிலையை நீர் அனுமதித்தீர் என்று ஆண்டவரத்திலே கேட்க தோணுகிற ஒரு சூழ்நிலையிலே நான் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது என்னை பார்ப்பதற்காக என்னை ஒரு மகனைப் போல நேசித்த ஒரு தம்பதி என்னை பார்க்க வந்திருந்தார்கள். அந்த அருமையான தாயார் என்னை பார்த்து, நான் சோர்ந்திருக்கிறதை பார்த்து, நான் கண்ணீரோடு இருக்கிறதை பார்த்து என்னிடத்திலே ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்னை பார்த்து சொன்னார்கள், அருமையான தம்பி, உன் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ இதை சொல்லி என்னை கேட்டாங்க. இதை சொல்லிட்டு எனக்காக ஜெபம் பண்ணிட்டு அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. நான் சோர்ந்து போனதுக்கு காரணம், டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் 10 நாட்கள் தான் நாங்கள் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும், அவன் உயிரோடு இருப்பானா இல்லையான்றது எங்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியாதுன்னு சொன்னதுனால நான் ரொம்ப சோர்ந்து போன ஒரு நிலையில் இருந்தேன். ஆனால் இந்த அருமையான தாயார் சொன்ன அந்த வார்த்தைகள், உன் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ சொன்னது என் உள்ளத்தில் தொனித்து கொண்டே இருந்தது. இந்த நாளில் கூட அந்த நாளில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சில சிந்தனைகளை உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உலகமே பலவிதமான கேள்விக்குறிகளோடு, பயத்தோடு, சோர்வோடு, கலக்கத்தோடு இருக்கிற சூழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஒரு விதமான ஒரு கலக்கத்தோடு, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உன் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களால் என்னால் முடியாத காரியங்கள் நிறையா உண்டு. கர்த்தருடைய வேதத்தில் 2 பகுதிகளில், பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் மட்டும்தான் இந்த வார்த்தைகள் குறிக்கப்பட்டிருக்குது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொன்னார். ஆனால் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அநேக சூழ்நிலைகளில் ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing too hard for the Lord. The world today is living in anxiety. They are living in uncertainties. In a time like this, God's word would like to challenge you and me on the theme, is anything too hard for the Lord? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். நான் இன்ட்ரோடக்ஷனை உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஜெபித்து முக்கிய குறிப்புக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தில் முதலாவது இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராளையும் பார்த்து சொன்னதை நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது. ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு நான் மறுபடியும் அடுத்த வருஷம் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். ஆபிரகாம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆபிரகாம் நகைத்தான் என்று நம்ம வாசிக்கலாம். 18வது அதிகாரம் 12வது வசனத்தில் சாராள் நகைத்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே அவர்களுக்கு பிறந்த குழந்தை ஈசாக்குக்கு அந்த பேரின் அர்த்தமே நகைப்பு. The meaning of the name Isaac that was given, the meaning of that name is laughter. ஆண்டவர் அவர்கள் இருவரும் நகைத்ததை பார்த்து ஒரு சவாலாக கேட்டார், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து பயந்து திகைத்து கலங்கி இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சவால் இதுதான். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? Is there anything too hard for the Lord? இந்த காரியத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆபிரகாமுடைய சந்ததியாக வந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு வழிநடத்தி வந்த போது அநேக சூழ்நிலைகளிலே
இந்த வார்த்தைகளை சொல்லாவிட்டாலும் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினதை நாம் பார்க்க போகிறோம். From the journey from Egypt till the promised land, under the dynamic leadership of Moses, the Lord did not use these exact words, asking the people, is anything too hard for the Lord? But very often, God reminded the people of Israel that nothing is too hard for the Lord. Right? அவர்களுடைய பிரயாணத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21, 22 வசனங்களிலே ஆண்டவருடைய 24 மணி நேர பிரசன்னத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களை வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம். 24 மணி நேரமும் ஆண்டவருடைய பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்ததற்கு இது நமக்கு ஒரு பெரிய சாட்சி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கிற ஒரு ஆண்டவர். நமக்கு பெரிய பாக்கியம் அது. கர்த்தர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்கிறவராக ஆண்டவர் நம்மோடு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்கள் தங்களுடைய பிரயாணத்தை துவங்கினார்கள். 14வது அதிகாரம் 8வது வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவர்கள் பின்னாக திரும்பி பார்த்து எகிப்தின் சேனையை பார்த்து பயந்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ மோசேயை பார்த்து இந்த ஜனங்கள் முறையிட ஆரம்பிக்கிறார்கள். எதற்காக எங்களை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தீர்கள்? அவர்கள் முறையிடுவதை பார்த்து மோசே அவர்களை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். When the people complained to Moses looked at the people and said, the Lord will fight the battle for you, you will just have to stand still and watch the battle. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். இந்த கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபித்து செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். என்னோட ஜெபிப்பீங்களா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை அனுதினமும் காத்து நடத்தி வருகிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் நன்கு அறிவீர் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது ராஜா. கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்ற செய்தி தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்கள் தியான நேரத்தை ஆசிர்வதியும். ஆண்டவரே, நீர் எங்களோடு தனிப்பட்ட முறையிலே நீர் பேசும். எங்களுடைய தேவைகள் இன்னதென்று தேவன் அறிந்திருக்கிறீர். தனிப்பட்ட எங்களுடைய தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், திருச்சபையின் தேவைகள், ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் தேவைகள், இந்த உலகத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, கலங்கி இருக்கிற எங்களுக்கு கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படியாக செபிக்கிறோம். எங்கள் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்கிற உறுதியோடு நாங்கள் இந்த செய்தியின் முடிவிலே நாங்கள் எழுந்து போக ஆண்டவர் எங்களுக்கான கிருபை தாரும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். 4 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக சமர்ப்பிக்க விரும்புகிறேன். உங்களிடத்தில் வேதம் இருக்குமானால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களை நீங்கள் கவனிக்கும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 19 முதல் 21 முடிய இந்த வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு அருகாமையில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு முன்னால சிவந்த சமுத்திரம், பின்னால திரும்பி பார்த்தா இஸ்ரவேலுடைய எகிப்தினுடைய சேனை. இதன் மத்தியிலே அவர்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் எகிப்திலே ஆண்டவர் நடத்தின அற்புதங்கள், வாதைகள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். பயம் அவர்களை பற்றி கொண்டபடியால் எல்லாவற்றையும் மறந்து தலைவனாகிய மோசேயை பார்த்து முறையிட ஆரம்பிக்கிறார்கள். மோசே சொன்னா, நீங்க நின்று பாருங்க, நீங்க சும்மா இருங்க, நீங்க கலங்காதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த சூழ்நிலையில அவர்கள்
கர்த்தருடைய 24 மணி நேர பிரசன்னத்தை மறந்து போனார்கள். அவர்களுக்கு பயம் மட்டுமே இருந்தது. அவர்கள் மோசேயை பார்த்து கேட்ட கேள்விகள் அநேகம் உண்டு. கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். என்ன செய்தார்? When the people began to complain to Moses, they were so worried, they were so anxious, just as we are today. இன்றைக்கு நாம் இருக்கிற அதே சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். கர்த்தர் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நிரூபிப்பதற்காக செங்கடலை பிளந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை சரித்திரத்தில் இதுக்கு முன்பாக நான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் இந்த ஜனங்கள் மத்தியிலே நான் வாழ்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்து போகிறார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, வெட்டாந்தரையில் கடந்து சென்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். The people, they crossed the Red Sea on dry ground. The first point I want to leave with you is, anything too hard for the Lord? We read that the Lord separated the waters. கர்த்தர் தண்ணீரை பிரித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தண்ணீர் பிரிந்தது, தேவ ஜனங்கள் அதன் மத்தியிலே கடந்து சென்றார்கள். ஜனங்கள் பயந்தார்கள். ஆனால் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அவர்களுக்கு அவர் யார் என்பதை அவர் நினைவுபடுத்தினார். 15வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மிரியம், மோசேயுடைய சகோதரி மிரியம், அவர்களை தேவனை துதித்து பாடும்படியாக அவர்களை வழி நடத்தியதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நமக்கு தீர்வு கொடுக்க அவரால் முடியும். ஐயோ, என்னால் ஒன்றும் முடியல, இன்னைக்கு கலங்கி இருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. உலகம் எங்கும் ஜனங்கள் பசியினால, பட்டினியினால, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில எல்லாருமே பயந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவ ஜனமாகிய உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்று காலையில நமக்கு நினைவுபடுத்துகிற காரியம், உன் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அன்பான சகோதரனே, சகோதரியே, எதை நினைத்து நீ கலங்கி இருக்கிறாய்? எதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் சொல்கிறார், செங்கடலை பிரித்த நான் உன் பிரச்சனைகளின் மத்தியிலே உனக்கு ஒரு பாதையை நான் உண்டு பண்ணுவேன். வனாந்திரத்தில் நமக்கு பாதைகளை உண்டு பண்ணுவார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. He separated the waters. This Lord is able even today. In the midst of all our anxieties and fear, God says, I will still make a way for you. I will separate your problems and show you a path that you would have never thought about. இந்த ஜனங்க நினைச்சே பார்த்திருக்க முடியாது. சிவந்த சமுத்திரம் நமக்கு முன்பாக பிளந்து நமக்கு ஒரு பாதை கிடைக்கும்னு சொல்லி நினைச்சிருக்கவே முடியாது. மோசேயுடைய விசுவாசம், கர்த்தர் மோசேயுடைய விசுவாசத்தை அங்கீகரித்தார். கோலை நீட்ட சொன்னார். கோலை நீட்டினா சிவந்த சமுத்திரம் பிளந்தது. கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரித்து அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை நமக்கு நிரூபிக்க வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த ஜனங்கள் தொடர்ந்து பிரயாணத்தை தொடர்ந்து அவர்கள் நடத்தி வருகிறார்கள். சிவந்த சமுத்திரத்தை கடந்தாயிற்று. எகிப்தின் சேனையை ஆண்டவர் அழித்தாயிற்று. இப்பொழுது யாத்திராகமம் 15வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அவர்கள் 23லேருந்து 25வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஜனங்கள் பிரயாணப்பட்டு எங்கே வந்திருக்காங்க? இப்போ மாரா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு மாரான்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு சொன்னால், அந்த இடத்தினுடைய தண்ணீர் கசப்பாக இருந்ததாம். The people have journeyed now. They have crossed the Red Sea and they have come to another place in chapter 15 of Exodus, verses 23 to 25. The people have arrived to a place called Mara. They say that place was called Mara because the waters of that place was very bitter. கர்த்தர் இந்த இடத்திற்கு அவர்களை ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கார். ஜனங்க தண்ணியை குடிச்சு பார்த்தாங்க, தண்ணி கசப்பாக இருந்தது. வழக்கம் போல் அவர்கள் மோசேயை பார்த்து முறையிட ஆரம்பிச்சாங்க. நாங்கள் என்ன குடிக்கும்? எந்த தண்ணியை நாங்கள் குடிக்க முடியும்? எதுக்காக எங்களை இங்கே கொண்டு வந்திருக்கீங்க? அவர்களை சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் கொண்டு வந்த ஆண்டவரை மறந்து விட்டார்கள்.
மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்தது. ஜனங்கள் மறுபடியும் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் 25வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசே கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு, உன் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? Is there anything too hard, Moses, for the Lord to do? The Lord just told Moses to cut a branch from a particular tree and said, you put that branch into the water, and the water became sweet. The bitter water became sweet water. கசப்பான மாறாவின் தண்ணீர் மதுரமான தண்ணீராக மாறிவிட்டது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2வது முறையாக அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை அவர் நிரூபித்தார். In the first situation, he separated the water. In the second situation, the Lord sweetened the water. The bitter waters became sweet. இன்றைக்கு கசந்து போன வாழ்க்கை அநேகருக்கு உண்டு. கொரோனா வைரஸ்னால் மாத்திரம் அல்ல, இன்றைக்கு உறவுகளிலே ஒரு கசப்பான அனுபவங்கள், கசப்பான யாவற்றையும் கர்த்தரிடத்திலே நாம் கொண்டு வரும் பொழுது அந்த கசப்பை மதுரமாக மாற்ற நம் ஆண்டவரால் கூடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யாரு கசப்பாக்கியிருக்காங்க? எதனால கசப்பாயிருக்கு? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை கசந்து போன நிலையில் இருக்கு. நான் என்னுடைய ஊழியத்தில் அநேகருக்கு ஆலோசனை கொடுப்பது உண்டு. A part of my ministry is to offer counseling to people. When people come to me for counseling, many come with a bitter experiences to talk to me. Experiences because of the family, experiences because of the workplace, experiences because of the neighborhood, bitterness because of being cheated, deceived. The only thing I can do for them is to introduce them to Christ. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, அவர்களுடைய கசப்பான காரியங்களை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த கசப்பை அகற்றி அவர்களுக்கு இனிமையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறவராக இருக்கிறார். உன் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? Are you struggling with bitterness in you? Are you been living with bitterness? Are you struggling to forgive somebody? The Lord says He will change your bitterness into sweetness. Only Jesus can do that for you and for me. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக கசப்பான அனுபவங்களிலிருந்து என்னை விடுவித்து என் வாழ்க்கையை மதுரமாக்கினார் என்பதற்கு நானே சாட்சி. என்னை போல் அநேகர் சாட்சி சொல்ல முடியும். ஒருவர் அருமையான ஒரு பாடல் வரிகளை பாடியிருக்கிறார் அல்லவா? தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கசப்பான அனுபவங்களை மாற்றி நமக்கு இனிமையான அனுபவங்களை கொடுக்க காத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் நம்முடைய கசப்பான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி நம்மளுடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். 3வது குறிப்புக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துக்கு நாம் வருவோம் என்று சொன்னால், ஜனங்கள் மாராவிலிருந்து கடந்து இப்பொழுது ரெவிதீமிலே வந்திருக்கிறார்கள். They have come to a place called Rephidim in Exodus chapter 17. What is special in Rephidim? There is no water in Rephidim. செங்கடல் நிறைய தண்ணீர் இருந்தது. மாராவில் தண்ணீர் கசப்பாக இருந்தது. ரெவிதீமில் தண்ணீரே இல்லை. There is no water. எத்தனை பேர் மோசே கூட இருக்கிறாங்க? ஏறக்குறைய 6 லட்சத்து பேர் இருக்கிறாங்க. ஒரு தேசத்தில் தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? மோசே கலங்கி போகிறான். ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஏறக்குறைய மோசையை கல்லெறிகிற அளவுக்கு அவங்க கோவப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தண்ணி வேணும், அவங்களுடைய மந்தைகளுக்கு தண்ணி வேணும். தண்ணி இல்லை. There is no water in Rephidim. Moses begins to talk to the Lord. ஆண்டவர் சொல்றாரு, மோசே, இது இன்னொரு வாய்ப்பு எனக்கு. உன் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை உனக்கு நிரூபிக்க இது இன்னொரு சூழ்நிலை. Another opportunity for you and the people of Israel to experience that nothing is too hard for the Lord. The Lord tells Moses, ஆண்டவர் மோசே பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த கண்மலைக்கு போ, உன்னுடைய கோலை நீ நீட்டு, அந்த கண்மலை கிட்ட நான் தண்ணீரை வர வைப்பேன். The Lord is telling Moses, you just go and stretch your rod at the rock and I will cause water to come. மோசே விசுவாசித்தான். கர்த்தர் சொன்னபடி மோசே செய்தான். ஆண்டவர் தண்ணீரை வர செய்தார். So the Lord separated the water, the Lord sweetened the water, and here we read the Lord supplied the water.
Is anything too hard for the Lord? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் தண்ணீரை அற்புத பிரகாரமாக அவர்களுக்கு கொடுத்தார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நாம் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக அவர் செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். In Ephesians chapter 3 verse 20, the Lord said, I can do beyond what you can even ask or imagine. Exceeding abundantly he can do for us. நம்முடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர். தாவீது அவனுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறான். சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனத்திலே தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. My Lord can supply all that I need. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 32வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். Your Father knows that you need all this. What is it that you are in need of? இல்லைன்னு எதுக்காக நீங்கள் காத்திருக்கீங்க? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராக இருக்கார். ஆனால் விசுவாசம் இருக்கா? மோசேக்கு இருந்தால் அந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? கண்மலையிலிருந்து தண்ணீர் ஆண்டவர் வர வைக்க முடியும்னு சொல்லி நம்மளால் விசுவாசிக்க முடியுமா? மோசே விசுவாசித்தான். கர்த்தர் அவனுக்கு நிரூபித்து காட்டினார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடைசி குறிப்புக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 36 முதல் 40வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களை ஒரு படகுல ஏற்றி அக்கறைக்கு போக சொல்றார். அவர் போய்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவும் படகுல இருக்கிறாரு, உள்ள படுத்துக்கிட்டு இருக்காரு, களைப்பா இருக்கிறாரு. கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்ச உடனே சீடர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. தூங்கிட்டு இருக்க இயேசு கிறிஸ்துவை எழுப்பி சொல்றாங்க, ஐயா நாங்கள் சாக போறோமே, உங்களுக்கு அக்கறை இல்லையா? The Lord is sleeping. And the disciples wake him up and ask him, Lord, we are going to drown, we are going to die. Are you not bothered? Are you not worried? Are you not concerned? We read about it in Mark's Gospel, chapter 4, verse 36 to 40. It is one thing for the boat to be in the water. It's another thing for the water to be in the boat. படகு தண்ணியில் இருக்குது வேற காரியம், தண்ணி படகுல இருக்குது வேற காரியம். இந்த சூழ்நிலையில தண்ணி படகுல வர ஆரம்பிச்சிச்சு. கடல் கொந்தளிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்ற பொழுது கடல் அமைதல் ஆயிற்று. When Jesus stood up, he stilled the waters. The Lord separated the waters. The Lord sweetened the water. The Lord supplied the water. And here we read in the New Testament, the Lord stilled the waters. ஆண்டவர் எழுந்து நின்று அமைதியாயிருக்க கட்டளையிட்டார். கடல் அமைதியலாயிற்று. கொந்தளித்த கடலை அமைதிப்படுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்குமென்றால் அந்த கொந்தளிப்பை அழைக்கவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. ஒருவேளை அவரே அந்த கொந்தளிப்பை அழைத்திருக்கலாம். தன்னுடைய சீடர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவே அந்த கொந்தளிப்பை அழைத்திருக்கலாம். அழைத்தவரே அமைதிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொந்தளிப்பு இருக்கா? வெளியே சொல்ல முடியாத வேதனைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஆண்டவரே உமக்கும் அக்கறை இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கோமா? ஆண்டவர் சொல்றார், உனக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிற மகனே, உனக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறேன் மகளே. நீ இந்த சூழ்நிலையின் மூலமாக என்னால் கூடாதது ஒன்றுமில்லை என்றதை நீ புரிந்து கொள்வாய். உன் விசுவாசம் பெருகும் என்று ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? Is anything that the Lord cannot do? The Lord can do anything that you and I cannot even imagine. இன்னும் நான் பேசிட்டே போகலாம். கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கூட மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத அற்புதங்களை, அடையாளங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் சாட்சி சொல்ல ஆரம்பித்தால் அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். என்னுடைய மகனுக்கு அறுவை சிகிச்சை செய்த அந்த டாக்டர் ஒரு நாத்திகன். The doctor who operated on my son was an atheist, a man who didn't believe in God. But you know, when he saw how the Lord healed my son, the Lord made that atheist say, because the God you believe is with your child, your son is still alive. அந்த நாத்திகனுடைய வாயிலிருந்து ஆண்டவர் வர வைத்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீ நம்புகிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறபடியால் உன்னுடைய மகனும் ஜீவனோடு இருக்கிறான்.
என்னுடைய மகனுக்கு இப்போ 31 வயது ஆகிறது. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து எனக்கும் என் மனைவிக்கும் நினைவுபடுத்தின காரியம், உன் கர்த்தரால் உன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் பிசாசானவன் உங்களை பயப்பட வைக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும், உங்களுடைய விசுவாசத்தை அவன் கலைக்க பார்க்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த செய்தி உங்களுக்கு நினைவுக்கு வரட்டும். உன் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? Look at the devil and tell him, is anything too hard for my Lord to do? நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. கர்த்தர் நமக்கு தெளிந்த புத்தியும் அன்பும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்காக நாம் வாழ்வோம். என்னோட ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, இந்த அருமையான செய்தியை எங்களுக்கு நினைவுபடுத்தினதற்காக நன்றி சொல்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நான் சொல்லுகிறேன், சுவாமி, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நீர் அற்புதத்தின் நாயகன், நீர் அடையாளங்களை செய்கிறவர், நீர் அற்புதமாக எங்களை நடத்துகிறவர். ஆண்டவரே, நீர் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் எங்களுடைய விசுவாசம் மட்டுமே சுவாமி. எங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் நீர் அதிகப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. செய்தியை கேட்டு உடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியை அவர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்தட்டும் சுவாமி. ஆண்டவரே, செங்கடலை பிளந்தரலும், கசப்பான அனுபவங்களை மதுரமாக மாற்றும் சுவாமி. தேவைகளை சந்தித்தரலும், அமைதலை அவர்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டரலும் சுவாமி. Lord, I pray that you would separate the waters in their life. You will sweeten their life. You will supply their needs, and you will still the situations that they are passing through, Lord. Thank you, Lord. Thank you for speaking to us. We give you all the glory. In Jesus' most precious name we pray. Amen. Let me greet all of you in the loving name of Jesus. இந்த திருவிருந்து ஆராதனைக்கு உங்கள் யாவையும் அன்போடு வரவேற்கின்றேன். Let me welcome you to our Holy Communion service. திருவிருந்துக்கு நாமே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது கூட பயபக்தியோடு இந்த திருவிருந்திலே நாம் யாவரும் பங்கு பெறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய பாகம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடம் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்வேடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் துதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்துக்கு கடுமையாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரப சமையாரோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் இந்த மகிமையும் நிறைவிடாமல் உன்னதமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உறக்கமாக இறங்கி நம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையை மரணம் அடைந்து எங்கள் வீட்டுபடி அவரை நீ தந்துள்ளீரே. அவர் சிலுவை ஒரு தரம் தம்மை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தை பாவத்தும் நிறுவும் போதுமான பலியில் செலுத்திடாமல் தமது அருமையான மனநலத்தை இன்றைக்கும் நியமித்து தாம் திரும்ப வரும் அளவு நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை கற்றிருந்தீரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடலும் மரணத்தும் உயிர்த்துள்ளதிலும் நினைவு கூர்ந்து உமது சிஸ்ட பதார்த்தங்களாக இந்த அப்பத்தின் திராட்சத்து வாங்கப்படுது அவர் மூலமாக தேவ சோபத்துக்கு நாங்கள் பங்களப்படி கிருபையாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அது பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னுடைய சரீரம், என்னை நிறுவப்படி இது செய்கின்றார். அப்படியே ராமிச்ச பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், இதை பானப்பலம் எல்லாம் இனி வீடுக்குள் பறிகள் என்று செயல் என்று திருவள்ளுவம் பற்றினார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே,
இவ்விதமாக உம்முடைய பந்தியில் சேர நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பானம் செய்யும் பொழுது கூட எங்கள் மேல் உம்முடைய கிருபை கடந்து வர நீ உதவி செய்யும். Lord, even as we participate in the Lord's Supper this morning, we pray that even as we eat of your body and drink of your blood, your grace and your mercy will come upon each and every one of us. எங்களை சுத்திகரியும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். வாங்கி புசிங்கள். உங்கள் யாவருக்கு கொடுக்கப்படுகிற இயேசுவின் சரீரம். இந்த வேளையிலே நீங்கள் அப்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கி புசிங்கள். உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இயேசுவின் திரு ரத்தம். இந்த வேளையிலே பாத்திரத்தை எடுத்து நீங்கள் இரத்தத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நாங்கள் பானம் செய்ய நீ கொடுத்து அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ பலப்படுத்தி உமக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் சாட்சிகளாக வாழ நீர் உதவி செய்வன் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ராஜா, உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசனம் எங்கள் முன்பாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமீன். எழுந்து சிலங்க. சமாதான தேவன் உங்களோடு கூட வரவராக. ஆமீன். நம்முடைய ஆராதனை ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு வர ஆசைப்படுகிறோம். இந்த ஆராதனை மூலமாக கர்த்தர் அவருடைய வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். God has spoken to us through His word. அதே சமயத்தில் திருவிருந்திலை சேர கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. There is nothing too hard for our Lord. இந்த காலகட்டத்தில் கூட தொடர்ந்து விசுவாச கண்களோடு கூட அவரை பார்ப்போம். Let's continue to look to God because there is nothing too hard for our God. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆகிய ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து நம்முடைய பாரங்கள் சுமைகள் யாவற்றும் ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். Let's continue to commit ourselves to the Lord. He will truly lead us and guide us. Let us pray. ஜெபிப்போம். அன்பின் தேவனை கர்த்தாவே, இந்த நாளுக்காக ராஜா நன்றி. உங்களுடைய வார்த்தைக்காக ராஜா நன்றி. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரை எவ்விதமாக நீர் எங்களை நடத்துகிறீர் என்று அதன் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். எங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு கூடாதது ஒன்றுமில்லை. Lord, we thank you for this service. We thank you, Lord, for speaking to us, for reminding us there's nothing too hard for you, O God. And Father, thank you for encouraging us through your word. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ராஜா நன்றி செலுத்துகிறோம். அதே சமயத்தில் ஆண்டவரே, உங்களுடைய திருவிருதலை நாங்கள் சேர்ந்து உங்களுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளத்தக்க நீ கொடுத்த இந்த தயவுக்காக ராஜா நன்றி. சிலுவையில் எங்களுக்காக நீ மறைத்த தேவன், எங்களுக்காக எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்த தேவன். Lord, we were reminded, Lord, of your suffering for us and how you shed your blood for us. You did all of that because you love us. And Lord, whatever we are going through now in our lives, this period, you are going through it with you and you are there with us. எங்களோடு கூட நீ இருக்கிறேன். அதுக்காக ராஜா நன்றி. தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மாறாத நாமத்தில் நன்றியுடன் நாங்கள் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. In Jesus' name we lift up our prayer with thanksgiving. Amen. Asirvad, blessing. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the fellowship of the Holy Spirit rest and abide with each and every one of us now and forevermore. பிதாவாகிய கிருபையும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் தேவனுடைய அன்புக்கும் உண்டுமின்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வாரியம் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.